இன்னர் சைலன்ஸ் உள் அமைதி. சங்கல்பத்தின் சாதனா மௌனத்தின் சாதனை. என்ன சங்கல்பம் எடுத்தாலும் அதில் மௌனமாக இருங்கள், பேசாதிருங்கள். மெல்ல மெல்ல அதை பற்றி உள்ளுக்குள் வேலை செய்து கொண்டே இருங்கள். பப்ளிக்கில் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, நான் 2 மணிக்கு நாளைக்கு எந்திரிச்சிருவேன்னா அடுத்த நாள் எந்திரிக்கலாம், ஆனால் அடுத்த நாள் அவ்வளோதான், முடிஞ்சுது. பிறகு பயம் வந்துடும், பிறகு வலுக்கட்டாயமாக எந்திரிப்பீங்க. பப்ளிக்கில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை வரணும், பிறகு அனௌன்ஸ் பண்ணலாம். இப்போ வேண்டாம், இப்போ கொஞ்சம் காத்துருங்க. தன்னைத்தானே சரி செய்துக்கோங்க. உலகத்தில் உள்ளவங்களுக்கு நாம் சொல்லணும், நஷ்டமோக ஆகணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பற்றுதல் அழிந்திருக்கிறது. இரவின் இருளில் எவ்வளோ நேரம் பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், யார்கிட்ட சேட் பண்ணுறோம், என்ன பார்க்குறோம் மொபைலில். நம்முடைய மோகம் எந்த அளவுக்கு எரிந்து சாம்பலாகிருக்கிறது. அப்போதான் நம்ம பேசுகிற வார்த்தையில் பவர் இருக்கும். காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு 9 மணிக்கு அமிர்தவேலை பற்றி பேசுகிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா பேச்சுங்கிறது ஒரு கலை. உலகத்தில் இப்படி எண்ணற்ற பேர் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க தூண்டுதல் தர முடியும், ஆனால் அசரீரி ஆக்க முடியாது, பகவானோடு இணைக்க முடியாது. இதுதான் வித்தியாசம். மௌனம் முதல் விஷயம். 2வது எழுதுவது, ஜேர்னலிங். இங்கேருந்தே நீங்கள் பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. டைரி எழுதணும். டெய்லி வாழ்க்கையில் என்ன நடக்குதோ எழுதுங்க. இன்றைக்கி காலையில் என்ன நடந்துச்சு, எங்கே இருந்தேன், இன்றைக்கி எத்தனாம் தேதி, எத்தனை மணிக்கு நம்ம எழுதுகிறோம், எங்கே இருக்கிறோம், மதுபனில் இருக்கிறோம், காலையில் இதை செய்தேன், கடைசியில் குட் நைட் பாபா. வெறுமனே எழுதுனா மட்டும் போதும். பயம் இருக்குது, ஒருவேளை நம்ம படிப்பை, நம்முடைய டைரியை யாரும் படிச்சிருவாங்களோ அப்படின்னா கோட் வேர்ட்ஸில் எழுதுங்க. வேறு மனிதருடைய பெயரை போடுங்க. 2வது விஷயம், உங்கள் டைரியை நீங்கள் இங்கேயே வச்சுட்டு போனாலும் கூட யாருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்கவங்க பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க, துக்கத்தில் இருக்கிறாங்க, மூழ்கி இருக்கிறாங்க, யாரும் படிக்க மாட்டாங்க. இந்த ஜேர்னலிங் எழுதணும். அடுத்தது கார்மிக் அலைன்மெண்ட்டு, அதாவது என்ன சங்கல்பம் செய்கிறீங்களோ அதை ப்ராக்டிக்கலில் எப்படி கொண்டு வருவது, அதற்கான பிளானிங் வேணும். சக்ஸஸுக்கு 2 விஷயம் வேணும். 70% விசுவலைசேஷன் வேணும், மனதின் கண்களால் பார்க்கணும். ஆனால் 30% பிளானிங், இம்ப்ளிமெண்ட்டு, செயல்படுத்துதல். வெறுமனே கனவு பார்த்தால் நடந்துராது. நான் ஓடி ஜெயிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது நல்லது தான். ஆனால் ரேஸுக்கே போகலைன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? பிளானிங் வேண்டும், செயல்படுத்தல் வேண்டும், கார்மிக் அலைன்மெண்ட் வேண்டும். அடுத்தது காலையில் முதல் எண்ணம். காலையில் எழுந்ததும் முதல் எண்ணம் என்ன, வாழ்க்கையில் கொண்டு வரணும், டயட் சேஞ்ச் பண்ணணுமா, முதல்ல இந்த சங்கல்பத்தை கொண்டு வாங்க. நான் இதில் வேலை செய்ய வேண்டும். பிரம்மச்சரியமா, அமிர்த வேலையா, அதை பற்றி வேலை செய்யணும். உறவுகளில் ஏதாவது முரண்பாடு இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, சரீரத்தில் ஏதாவது நோய் இருக்கிறது, எழுந்ததுமே சங்கல்பம் வரணும், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனக்கு எந்த நோயும் இல்லை. ஒருவேளை யாராவது எனக்கு ஏதாவது மந்திரம் செய்கிறாங்களோ, உடம்பு சரியில்லைன்னு, அப்படி ஒரு சங்கல்பம் வருதான். சிவ மந்திரத்துக்கு முன்னால் எந்த மந்திரமும் வேலையே செய்யாது. யார் பலகீனமானவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இப்படியெல்லாம் சிந்தனை செய்கிறாங்க. இவங்க இதை செய்தாங்க, அவங்க இதை செய்தாங்க. அரே, யார் என்ன செய்ய போகிறாங்க? மாஸ்டர் சர்வ சக்திவான், மாஸ்டர் பூதநாதன். நீங்கள் பூதம் உங்களை பார்த்துட்டு பயந்து ஓடணும். காலையில் எந்திரிங்க, வாசலை திறந்து பார்க்குறீங்க, வாசலில் ஏதோ கொஞ்சம் லெமன் கிடக்குது, கொஞ்சம் மஞ்சள் கிடக்குது, ஊசி இருக்குது. அதை என்ன செய்யணும்? அதை எடுத்து நல்லபடியாக சாறு பிழிஞ்சி ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். இல்லை பயப்படுவீங்களா? ஐயோ என்னாகுமோ, நான் நினச்சேன் இப்படித்தான் நடக்குது, 2 நாளாகவே எனக்கு என்னமோ வலி இருந்துச்சு, ரிப்போர்ட்டில் ஒன்றுமே வரல, ரிப்போர்ட் எல்லாமே நார்மல்னு இருக்குது, ஹாஸ்பிட்டலே சரியில்லை, டாக்டரும் கூட சரியில்லை, இந்த டாக்டர் எனக்கு ஒன்றும் குணப்படுத்துகிற மாதிரி தெரியல, வேறு டாக்டரை பார்க்கணும், எனக்கு இவ்வளோ நோய் இருக்குது ஆனால் ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இல்லை, ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு நோய் இருக்கிறது, டாக்டர் ஏதாவது அட்மிட் ஆகணும்னு சொல்லுவாங்கன்னு ஆசையோடு போகிறது, சலைன் ஏற்றுவாங்க, அதெல்லாம் மெத்தையில் படுத்துட்டு அப்படியே அந்த துளி இறங்குறத பார்த்துட்டே இருக்கலான்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் அப்படி இல்லையே.
அவ்வளோ துக்கம் வருது. நான் இவ்வளவு நோயாக இருக்கிறேன், ஆனால் டாக்டர் வந்து நார்மலாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். அது எப்படி ஏற்றுக்க முடியும்? டாக்டர்கிட்ட சொல்கிறது ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும். முதல்ல வந்து 17 இருந்துச்சு, இப்போ வந்து 15 ஆயிடுச்சு ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்கிறது. அதிகாலையில் முதல் எண்ணம். அதிகாலையிலேயே வேலை நடக்க ஆரம்பிச்சிருது. முழு நாளும் இல்லை, அமிர்த வேலையிலேயே என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும், அவ்வளவுதான். பகல் நேரத்தில் அதையெல்லாம் செய்ய முடியாது. அடுத்ததாக இரவு அஃபர்மேஷன் எழுதுவது. தூங்கும் நேரம் சங்கல்பத்தை ரிப்பீட் செய்து 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 தூங்க வேண்டும். இதற்குத்தான் அஃபர்மேஷன் சொல்கிறோம். திரும்ப 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 ரிப்பீட் செய்துகிட்டே இருக்கணும். ஒரு மனிதருக்கு அவ்வளோ நோய் இருந்துச்சு, எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டாரு, யார்கிட்டையுமே வந்து குணமாகலை. ஒரு டாக்டர் சொன்னார், நீங்கள் ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க, நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொல்லி 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 கடைசியில் வந்து அவருடைய நோய் வந்து குணமாயிடுச்சு. எல்லாருக்குமே ஆச்சரியம். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவருடைய மனைவிக்கு வந்து ஒரு சந்தேகம். முன்னெல்லாம் என்கிட்ட நல்லா பேசுவாங்க, இப்போ பேசுகிறதே இல்லை, என்கிட்ட கான்டாக்டே இருக்கிறது இல்லை. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பாத்ரூமில் போயிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறாங்க. ஒரு நாள் வந்து மெதுவாக ஒட்டு கேட்டாங்க, காது வச்சு கேட்டாங்க உள்ளே என்ன நடக்குதுன்னு. அவர் ரூமுக்குள்ளே இருந்துட்டு, பாத்ரூமுக்குள்ளே இருந்துட்டு, இவர் என் மனைவி இல்லை, இவர் என் மனைவி இல்லை, இவர் என் மனைவி இல்லைன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். உள்ளுக்குள்ளே ஒரு புது ப்ரோக்ராம் உருவாக்குறார். இவருக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இவர்கிட்ட எதுவும் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம், இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ரிப்பீட்டே இருந்தால் என்னவாகும்? அந்த கர்மா வந்து ப்ராக்டிக்கல் ஆகிடும். இப்போ எண்ணங்களை என்ன செய்யணும்? தூங்கும்போது ரிப்பீட் பண்ணணும், தூங்கும் நேரத்தில் ரிப்பீட் பண்ணணும், தன்னுடைய சப்தத்தில் கமெண்ட்ரி வந்து ரெக்கார்ட் பண்ணணும். நீங்கள் டயட் சேஞ்ச் பண்ணுறதோ பியூரிட்டியோ எதுவாக இருந்தாலும் சரியில்லை, உறவுகளாக இருக்கட்டும், உறவுகளில் நிறைய பிரச்சனை இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும், பொறாமை இருக்கும், வெறுப்பு இருக்கும். யாராவது முன்னேறாங்கன்னாலே மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எவ்வளோ பழைய ஆள், எனக்கு முன்னால் எவ்வளோ பேர் போயிட்டாங்க, நான் ஏதாவது செய்யணும், புதுசாக உள்ளவங்கெல்லாம் எவ்வளோ முன்னால் இருக்கிறாங்க, அப்படி ஒரு வருத்தம் வருது. அடுத்தது சாட்சி பாவனை. சங்கல்பத்தை கூட சாட்சி பாவனையாக பார்க்கணும். தன்னுடைய சங்கல்பத்தையே நடுவே நான் வேற, இந்த சங்கல்பம் வேற, விடுபட்டவராக இருக்க வேண்டும். அடுத்தது தூய்மையினுடைய உள் உணர்வு, பியூரிட்டி ஆஃப் இன்டென்ஷன். நம்முடைய சங்கல்பம் எப்போ ப்ராக்டிக்கல் ஆகணும்னா, நாம் ரொம்ப பியூரிட்டியோடு இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு நாம் நிரூபித்து காமிக்கணுங்கிறதுக்காக நாம் எதையும் நினைக்கக்கூடாது, அது நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது தனக்குத்தான் நஷ்டம். நம்முடைய சங்கல்பம் எப்படி இருக்கணும்? ரொம்ப தூய்மையாக இருக்க வேண்டும். இரவு நேரம் ரிப்பீட்டேஷன் பண்ணுறது ஒன்று. அடுத்தது பகல் நேரத்தில் பல முறை ரிப்பீட் பண்ணணும். அமைதியாக உட்காந்துருக்குறீங்க, கீழே போகிறீங்க, ரிப்பீட் பண்ணுங்க. அஃபர்மேஷன் சொல்கிறோம், அஃபர்மேஷன்ஸ் திரும்பி திரும்பி சொல்லணும். நீங்கள் புகைப்பிடித்தலை விடணும்னா அஃபர்மேஷன் கற்றுக் கொடுப்பாங்க 3 விதம். ஒன்று நிகழ்காலம், நான் புகைப்பிடித்தலை விட்டு விடுகிறேன். ரெண்டாவது எதிர்காலத்தில், நான் எதிர்காலத்தில் விட்டுவிடுவேன். இது நேச்சுரல், இது ஈஸியான வேலை தான். அமிர்த வேலை ரொம்ப ஈஸியான வேலை, தூய்மை ரொம்ப ஈஸியான வேலை, அது ரொம்ப இயல்பானது, சுபாவமானது, என்னுடைய சுரபமே பவித்திரம்தான். விடுபட்டு இருப்பது எனக்கு ரொம்ப ஈஸி, நான் சோர்வடைகிறதே இல்லை, நான் களைப்படையாமல் இருக்கின்றேன். 24 மணி நேரம் வேலை செஞ்சாலும் நான் டயர்டாக மாட்டேன். நான் டயர்டாகிறேன்னு நினைக்கிறதே வந்து நம்மளை டயர்டாக்கிடும். சரீரம் டயர்டாகிறதில்ல, சங்கல்பம் தான். உலகமே எனக்கு புறம்பாக எதிராக இருந்தாலும் நான் ஆடாமல் அசையாமல் இருப்பேன். ஸ்வமானம் இருக்கணும், ஹையர் கான்சியஸ் இருக்கணும், சொரூபம் இருக்கணும். அடுத்தது ஸ்டடி, படிப்பது. மகான் சங்கல்பம் இருந்தால்தான் மகான் ஆக முடியும். வெறுமனே கிளாஸ் கேட்டுட்டு ஆகான்னு சொல்கிறதுல எந்த லாபமும் இல்லை. அடுத்தவங்களுக்கெல்லாம் சொல்கிறது, ஃபார்வேர்ட் பண்ணுறது, கிளாஸ் வந்து ஃபார்வேர்ட் ஆகிட்டே இருக்கிறது. ஆனால் அது அந்த கிளாஸ் அனாதையாக இருக்குது, அதை கேட்குறவங்க யாருமே இல்லை. சும்மா ஃபார்வேர்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க எல்லோரும், ஒருத்தர் அடுத்தவங்களுக்கு அனுப்பிட்டுருக்கிறாங்க, அவ்வளோதான். கேளுங்க. அதுவும் கூட என்ன செய்யணும்? அதை தன்னுடையதாக ஆக்கி கொள்ளணும். கிளாஸ் வந்து நம்ம எப்படி கேட்கணும்? புதுசாக வரும்போது என்ன பண்ணணும்? கேட்டோம் எழுதணும், அதைத்தான் செய்யணும். தாதிகளுடைய கிளாஸஸ் எல்லாம் கேட்டு எழுதணும். பிறகு ஏகாந்தத்தில் போயிட்டு சிந்தனை செய்தோம். ஒவ்வொரு சிந்தனையும் 8 மணி நேரம், 10 மணி நேரம் ஏகாந்தத்தில், மௌனத்தில், மலைகளில் ஏறி இருந்து பயிற்சி செய்தேன் அப்படின்னு பிரதர் சொல்கிறார்.
இது என்ன, அது என்ன, இந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம் என்ன, அதை எப்படி பயிற்சி செய்யணும், இந்த சிந்தனை இதனுடைய ரகசியம் என்ன. ஒவ்வொரு முரளியை அவ்வியக்த முரளியை 20 முறை படித்து பார்த்தோம். ஒவ்வொரு லைனும் நமக்கு மனப்பாடம் ஆகாத வரைக்கும் திரும்ப திரும்ப வேர்டு டு வேர்டு, வார்த்தைக்கு வார்த்தை திரும்ப திரும்ப படிக்கணும். இந்த எல்லா வேலையும் தனிமையில் தான் செய்ய முடியும், மௌனத்தில் தான் செய்ய முடியும். கூட்டங்களுக்கு மத்தியில் இருந்தால் இதெல்லாம் நடக்காது. என்ன செய்யணும்? ஸ்டடி செய்யணும். நம்மெல்லாம் யார்? மாணவர்கள். ஸ்டடி பண்ணணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், நோட்ஸ் எழுதணும், ஸ்டூடெண்ட் ஆட்டிடியூட் இருக்கணும். இங்கேருந்து போன பிறகு ஒரு டேபிள் இருக்கணும், ஒரு சேர் இருக்கணும், அவ்வியக்த முரளி புத்தகம் இருக்கணும், டைரி இருக்கணும், பென் இருக்கணும், ஸ்கெட்ச் பென் இருக்கணும், ரப்பர் இருக்கணும், ஷார்ப்னர் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். பாயிண்ட்ஸ் எழுதுங்க, டயக்ராம் எழுதுங்க, ஏதாவது கிரியேட்டிவ் செய்யுங்க. உங்களுக்கு அப்போ தான் நினைவில் இருக்கும். ஞானம் எல்லாத்துட்டையும் இருக்கிறது. யாருனாலும் இங்கே உட்கார வச்சாலும் 2 மணி நேரம் இந்த டாப்பிக்கில் பேச முடியும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தராலையும் பேச முடியும். ஆனால் அது வாழ்க்கை ஆகிவிட முடியாது. சொற்பொழிவு என்பது ஒரு கலை, பேச்சு கலை. அதை தாரணையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அடுத்தது ஒழுக்கம், டைம் டிசிப்ளின். தனக்கு நேரம் கொடுங்க. நான் இங்கேருந்து போய் 21 நாளைக்கு நான் பட்டி செய்ய போகிறேன். டேட்டை குறிங்க. நாளைக்கு நான் ஊர் போய் சேருவேன். நாளையிலேருந்து நான் 21 நாளைக்கு நான் பட்டி செய்ய போகிறேன். இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் பட்டி செய்ய போகிறேன். அதற்கான டாபிக் ரெடி பண்ணுங்க. தனித்தனியாக சிலருக்கு பிரம்மச்சரியமாக இருக்கலாம், சிலருக்கு சம்பந்தம், சிலருக்கு சேவா, சிலருக்கு சரீர நோய், சிலருக்கு டயட்டு. எல்லாம் செய்தாலும் நோய்க்கு மேலே நோயாக இருக்கிறது. அப்புறம் ஏதாவது ஒன்று செய்யணும். இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இரவும் பகலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். முழு புத்தியுமே சாப்பாட்டிலேயே இருக்கிறது. சங்கல்பம் செய்யுங்க. 3 days, 3 நாளைக்கு வெறும் பழம் மட்டும்தான். 7 நாள் நான் பழம் மட்டும்தான். சங்கல்பம் பண்ணுங்க. 21 நாள் நான் பழம் மட்டும்தான் சாப்பிடுவேன், வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் ஒரு உத்வேகம். உப்பு, காரம், சமைக்கப்பட்டது, இது எல்லாமே நம்மை ஈர்க்கிறது, நம்மை நோய்களுக்குள் கொண்டு விடுகிறது. உப்பு, காரம், இனிப்பு எல்லாமே நம்மை ஈர்த்து கொண்டிருக்கிறது, மனதை சுமையாக்கி விடுகிறது. அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அப்புறம் நல்லா சாப்பிட்டா அப்புறம் தூங்கணும், தூங்குறதுக்கான ஆசை வரும். நோய் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இதில் கவனம் கொடுக்கணும், பிரயோகம் பண்ணுங்க, இதில் ஆராய்ச்சி பண்ணுங்க, தேடுங்க, யாருக்கு தெரியுமோ அவங்களோட பேசுங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீடியோ இருக்கிறது, உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளோதான். இங்கே நமக்கு லட்சியம் இருக்கணும். நான் சம்பூர்ண தூய்மையாகணும். நம்ம ரொம்ப காரசாரமாக சாப்பிட்றோம், நிறைய காரம் சாப்பிட்றோன்னா தூய்மைங்கிறது சாத்தியமே இல்லை, இம்பாசிபிள். நீங்கள் உப்பு சாப்பிட்றீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டும், இச்சையை தூண்டும். சாத்வீகமான உணவு முக்கியம். நம்முடைய சரீரம் பழங்களுக்காக மட்டுமே சீரமைக்கப்பட்டு இருக்கிறது, வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. நோய் மற்றபடி வேறு எதை சாப்பிட்டாலும் நோய் தான் வரும், முதுமை ஏற்படும், மரணம் ஏற்படும். துவாபரகத்திலிருந்து 2 விஷயத்தில் நம்ம கீழே இறங்கி வந்தோம். ஒன்று தேக உணர்வு, 2வது அக்னி, சமைக்கப்பட்ட உணவு. ஒவ்வொருவருமே தனிப்பட்ட முறையில் பிரயாணம் செய்யணும். சரியான வழிகாட்டுதலோடு டாக்டரை சந்தித்து இந்த யாத்திரையை செய்யுங்க. பிறகு பாருங்கள், முழு எண்ணமும் மாறிவிடும். இப்பொழுது வரக்கூடிய எண்ணங்கள், உணர்ச்சிகள் இது எல்லாம் மாறிடும். கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு இது எல்லாமே மாறிடும். இவெல்லாம் என்னுடையவர் அப்படிங்கிற உணர்வே மாறிடும். இவர் என்னுடையவரே இல்லை. இதெல்லாம் சாப்பாட்டால் உருவான பந்தனம். அது கட்டப்பட்டிருந்தோம், உணவால் கட்டப்பட்டிருந்தோம். உணவு மாறுச்சுன்னா சிந்தனைகள் மாறும், லகுவான தன்மை ஏற்படும், ஆத்மீக ஸ்திதி ஏற்படும். என்ன சுமானம் எடுக்கிறோம், அந்த சுமானம் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சொரூபமே சுமானம் ஆகிவிடும், மாஸ்டராக ஆகிவிடும். இதில் பிரயோகம் செய்ய வேண்டும். இங்கிருந்து சென்ற பிறகு ஒரேடியாக செய்ய வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக 3 முறையில் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். பிறகு சாயங்காலம் ட்ரை பண்ணுங்கள். மதியம் எப்பவும் போல் இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரயோகம் பண்ணுங்கள். பிறகு அது மக்களுடைய அனுபவத்தை கேளுங்க, அப்போ புரிய ஆரம்பிக்கும். நிகழ்காலத்தினுடைய ஸ்திதி என்ன அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு. உலகத்தில் எல்லோருமே நோய்களில் இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஒன்று, சரீரத்தில் டாக்ஸின் அவ்வளவு போதை நிறைஞ்சதாக, நச்சுத்தன்மை நிறைந்ததாக இருக்கிறது.
சரீரம் சுத்தமாயிடும்போது, க்ளீன் ஆகிடும்போது எல்லாவற்றில் முதல் அனுபவம் லேசான தன்மை, ரெண்டாவது வந்து பசி வந்து சமாப்தி ஆகிடும். வெயிட் லாஸ், வெயிட் கெயின் தானாகவே நடக்கும். இயற்கை முடிவு பண்ணும் என்னுடைய வெயிட் எவ்வளோ இருக்கணும்னு. தானாகவே ஸ்டெபிலிட்டி வந்துடும். யாருக்கு குறையுமோ அவங்களுக்கு கூடும், யாருக்கு கூடி இருக்குதோ அவங்களுக்கு குறைஞ்சி ஸ்திரமாயிடும். ஆனால் இது எல்லாத்திற்கும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். அதனால தான் ஸ்டடி பண்ணுங்கன்னு சொன்னோம். தானே ஸ்டடி பண்ணுங்க, யாரும் சொன்னதுனால இல்லை. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, எல்லாத்தையும் விட்டுடுங்க. நீங்களே புஸ்தகம் எடுங்க, நோட்ஸ் எடுங்க. ஒரு ஆஃப் டே வந்து நீங்கள் வந்து முதல்ல முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு நாள், அப்புறம் 8 மணி நேரம், 10 மணி நேரம், அப்புறம் அதில் என்ன பலன் ஏற்பட்டது, அமிர்தவில் என்ன பிரபாவம். சாயங்காலம் வந்து கழுத்து வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்குறீங்க, அப்புறம் அமிர்த வேலையில் வந்து நீங்கள் தூங்கி விழுகிறீங்க, கொரோட்டா விடுறீங்க. அலர்ட்னஸ் வர வேண்டும், ஸ்திரத்தன்மை வந்துவிடும். உணவில் சரி இருந்தால் சரீரம் நோயிலிருந்து விடுபட்டுவிடும். அது கொஞ்சம் சைடு எஃபெக்ட் கொடுத்துட்டு முடியும், சின்ன சைடு எஃபெக்ட் இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது நம்பிக்கை. தன்னுடைய சங்கல்பத்தில் என்ன இருக்கணும்? சம்பூர்ண நம்பிக்கை இருக்க வேண்டும். என்னுடைய சங்கல்பம் இது, இந்த சங்கல்பத்தில் பரமாத்மாவினுடைய சக்திகள் நிறைந்திருக்கிறது, இது நிறைவேறியே தீரும். சங்கல்பத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றால் அதற்காக தேவைப்படுவது ஏகாக்கிரதா, மன ஒருமுகப்பாடு. இதற்காக தன்னுடைய கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தணும். அப்புறம் கடைசியாக சங்கல்பத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றால் இயற்கையோடு இணைந்து இருக்க வேண்டும். மழையில், வெயிலில், கார்டனில், அருவியில், நீர்வீழ்ச்சியில், நதியில், டெய்லி கார்டனில் போங்க. கண்ணை மூடி பாருங்கள், எவ்வளவு சத்தம் இருக்குது. கார்டனில் போய் கேளுங்க, அந்த பறவைகளுடைய சத்தத்தை பாருங்கள், இயற்கையினுடைய அழகை பாருங்கள், மிகப்பெரிய பிரம்மாண்ட அழகை ரசிங்க. இயற்கையினுடைய மடியில் அமர்ந்து கொண்டு சங்கல்பம் பண்ணுங்கள். இந்த இயற்கை எப்படி முக்தியாக இருக்குது, அதுபோல் நானும் இந்த பந்தனங்களிலிருந்து முக்தி அடைய வேண்டும். இந்த இயற்கை எவ்வளவு நிர்விகாரமாக இருக்கிறது, எவ்வளோ பவித்திரமாக இருக்கிறது, நானும் அப்படி பவித்திரமாக வேண்டும். சங்கல்பம் செய்யுங்க. இயற்கையினோடு இணைந்த சரீரமும் சரீரத்தோடு வளர வேண்டும். சரீரத்தோடு இணைய இணைய நம்முடைய தன்மை இயற்கையை நோக்கி, நேச்சுரலை நோக்கி, நேச்சுரல் உணவை நோக்கி, நேச்சுரல் வாழ்க்கையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த சிரமமும் படவே வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சிரமமும் பட வேண்டாம். எடுத்தோம், சாப்பிட்றோம். இயற்கை கொடுக்கறத அப்படியே சாப்பிடணும், எதையும் சேர்க்க வேண்டாம். அப்போ சக்தி கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும், மனச்சுமைகள், தலைச்சுமைகள் நீங்கிடும். எல்லாரும் இப்போது ஸ்திரமாகி உட்காருவோம். பேனா, பென்சில் எல்லாத்தையும் கீழே வச்சிடலாம், டைரியெல்லாம். அடுத்து 15 நிமிடங்களில் சக்திசாலியான யோகத்தினுடைய ஸ்திதியில் அமர வேண்டும். ஒருமுகப்பட்ட நிலையில் அமர வேண்டும். ஆடாத அசையாதவராய் இருக்க வேண்டும். அங்கத்தோடு அங்கம் தொட வேண்டாம். யார் கீழே உட்கார முடியுமோ அவங்க கீழே உட்கார்ந்து யோகா பண்ணலாம். சாதனா என்பது தரையில் அமர்ந்து செய்யப்பட வேண்டியது. இங்கேருந்து போன பிறகு பயிற்சி செய்யணும். கீழே உட்கார்ந்து ஒருமுகப்படுத்தி நீண்ட நேரம் ஆசனம் வெற்றி கொண்டவராக, ஆசன ஜெய் அப்படின்னா ஒரே ஆசனத்தில் 3 மணி நேரம் உட்கார முடியணும். அதற்குத்தான் ஆசன ஜெய் என்று சொல்லப்படுகிறது. வேறு ஒன்றும் நடக்காது, ஒன்றும் ஆகாது. இன்றைக்கி வரைக்கும் அப்படி யாரும் உட்கார்ந்ததுனால கால் உடஞ்சி போச்சுன்னு யாரும் சொல்லலை. வலி இருக்குதா, அந்த வலியை சாட்சியாகி பாருங்கள். புத்தர் எப்படி உட்கார்ந்திருந்தார்? சத்தியத்தை அறியாதவரை நான் எழுந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்திருந்தார். என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உட்கார்ந்திருந்தார். நான் சத்தியத்தை உணராதவரை நான் எந்திரிக்க மாட்டேன்னு இருந்தார். அதுபோல சங்கல்பத்தோடு அமர வேண்டும். அடுத்த 15 நிமிஷத்துக்கு எல்லாரும் ஸ்திரமாக இருப்போம். ஓம் சாந்தி.